தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் வஞ்சனம் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் இன்போ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும். 13/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 29ஆம் நாளான இன்று தேய்பிரையின் தசமி. காலையில நவமி இருக்கும் 5:56 வரைக்கும், பின்பு தசமி தெரிய வந்துடும். மூல நட்சத்திரம் இன்னைக்கு 12 மணி 12 வரைக்கும் இருக்கும், பின்பு பூராட நட்சத்திரம் வந்துவிடும். காலையில 9லேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், யமகண்டம் 3:04, குளிகை நேரம் 7:09. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். சூரியன் கடைசி ஹெப்பில் இருக்காரு மாசி மாசத்துல, அதனால வினாழிகளிலே இருப்பார். கும்பராசியில 19 வினாழி இருப்பார். 6:23க்கு சூரியனின் உதய நேரம் இருக்கும். இன்றைய நாள்ல கீழ்நோக்கு நாள். பூராட நட்சத்திரம்ங்கிறது மாற்றி வைப்பதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி பண்றதுனால விதை விதைப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும், முக்கியமாக ரிஷபராசிக்குள்ளார. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாளிலே வெதி அப்படிங்கிற யோகமும் வணிஜீகரணமும் உண்டு. இந்த வெதிபாதம் அப்படிங்கிற யோகத்துல இருக்கக்கூடியது நமக்கு நல்ல புனித நீராடுதல், சிராத்த காரியங்கள் செய்தல் போன்றவைகள் உண்டு. வணிஜீகரணம் அப்படிங்கிற கரணத்துல இருக்கிறதுனால இன்றைய நாளிலே இந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கி போடுறதெல்லாம் நல்லது. தசமி திதி முடிந்து நவமி திதி வர்றதுனாலே சீதா தசமி நாள், நவமி நாளே சீத்தையை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு குரு தான் இவர். அதனால கணக்குலாம் வரலைங்க. கணக்கு போட்டா கணக்கே வரமாட்டேங்குது, கிரெடிட் டெபிட்டே வரமாட்டேங்குது, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு கணக்கு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறது, கணக்கை பத்தி படிக்கிறது, இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு கடன் அடைச்சாலும் கடன் அடைஞ்சிடும். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல இந்த பூராட நட்சத்திரத்துல நவமி திதியில இருக்கும்போது கடன் அடைத்தால் கடன் அடையும். வியாதியஸ்தர்கள்னு சொல்லக்கூடிய உடம்பு முடியாதவங்க குளிக்கிறதுக்கான நேரம் வேணும்னா இன்னைக்கு குளிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மாடு வாங்கினா மாடு விருத்தியாகும். நிறைய மாடு நிறைய சேரும். தோப்பு நமக்கு சொல்லுவோம், நிறைய மாட்டு பண்ணையே வைக்கலாம், அந்த மாதிரி மாடு வந்துடும். 13ஆம் தேதி இன்னைக்கு சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்கரமாக என்று கும்பராசியிலும், சனி சுக்கிரன் மீன ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் பலன் பார்க்கலாம் பாருங்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற இடத்துல 2ஆம் இடத்துக்கான சுக்கிரனின், 7ஆம் இடத்துக்கான சுக்கிரனின் ராசிநாதன் சந்திர பகவானாலோ 4ஆம் இடத்துக்காரர் போய் உட்கார்றார். அப்படி அவர் அமரும்போது பூராட நட்சத்திரத்துல உட்கார்றதுனால நல்ல ஃபேமா பல விஷயங்கள் செய்வீங்க. தந்தையின் வழியின் ஆசீர்வாதத்திலும் பொது ஜன தொடர்பினாலும் அயன சயன போகங்களினாலும் கௌரவ பதவியும் தன யோகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சீதா அம்மாயை வழிபடுவதும் 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனாலே மறதி வருவதற்கான வாய்ப்பு, சுவாச கோளாறு வருவதற்கான வாய்ப்பு, ஊக்கம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு, வரவுடன் கூடிய செலவு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியை வணங்குவதனால் சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு இருக்கக்கூடிய சந்திர பகவான் முக வசியத்தை கொடுப்பார். முக்கியமா துணி வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம். தூரதேச பயணங்கள் செல்வதனால வசங்கள், செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் லக்ஷ்மி தேவியின் வழிபாடும் சிறந்தது.
வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, கௌரவம், யூகம் இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். லாபத்தை பெறக்கூடிய நீங்கள் புகழையும் பணத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பப்ளிக் சர்வீசஸ் எல்லாம் நிறைய செய்யுங்க, லாபம் பெருகும். இந்த நாளிலே ஆரோக்கியம் வளமை கொடுப்பதற்காக சீத்தையை வழிபடுவது சிறந்ததாக அமையும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். குழந்தைகள் கிட்ட நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். கற்பனைகள் விஷயத்துல நல்ல தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பூர்வ புண்ணியத்தினால யோகமான நாள் இன்றைக்கு. தெய்வத்தின் அருளான விஷயத்தை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு சீதா அம்மையை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, வீடு மனை வாகன யோகங்களிலே சில திருப்தியற்ற நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகளும் தடைகளும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பயணங்கள் போது அவசரம் இல்லாமல் போறது நல்லது. கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. எழுத்து வகையறாக்கள்ல செய்யக்கூடிய காரியங்களும் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தவறுதல் நடப்பாமலுக்கு சீதா தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய அபிலாஷைன்னு சொல்லுவோம். மனசுல எவ்வளவு சந்தோஷத்தை பெருக்கணும், ஆபரணங்கள்லாம் வாங்கணும், இதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும். அது மாதிரி சகோதரர்களோட சிப்ளிங்ஸ் கூட விளையாடணும்னு சொல்லுவோம். அவங்கள போட்டு சும்மாவே கலாச்சிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் உங்க மனம் போல செய்கையிலும் இன்னைக்கு கொடுப்பதற்கு ராம லக்ஷ்மண சகித சீதாவியை வணங்குவது வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 2ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் பல விதத்திலும் பலரோடு கலந்து கொள்ள நட்புகளை கொண்டு வருவார். அரசியல்வாதிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உண்டு. பதவி ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கு. உங்களுடைய வாக்குக்கு பலிதம் உண்டாகும். இன்றைய நாள் குடும்பத்திலும் சுகங்கள் கிடைக்கும். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, மனதிலே ஞானமும் ஆனந்தமும் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டாகும். குருவின் பார்வையினாலே நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. என இன்னொரு குருவுடைய வீட்டுல தான் உட்கார்றாரு. பூராட நட்சத்திரத்தின் காலில் தான் இன்னைக்கு உட்கார்றாரு. அதனால மனதில சந்தோஷம் வருவதற்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தான தர்மங்கள்லாம் செய்யுங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் அமர்கிறார். விரயஸ்தானத்தில் அமர்கிறாரின் பயப்பட வேண்டாம். குருவினால் பார்க்கப்படுகிறார். உங்க ராசிநாதனாலும் பார்க்கப்படுகிறார். பயணங்கள் உண்டு. இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் சுகத்தை கண்டுபிடிச்சு விடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வாகனம் போன்றவற்றில் செலவுகள் உண்டாகும். அப்படிங்கிற கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தால் நல்லா இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் சீதையை வழிபடுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கார்ந்தனாலையும் வாகனத்தின் மூலியமாக லாபங்கள், பிரபலங்களை சந்திப்பதனால் லாபங்கள், முக்கியமா இந்த மீடியா துறையில் இருப்பவர்கள் எல்லாம் புதிய இன்டர்வியூலாம் எடுத்து அதனுடைய வரவுகள் இதெல்லாம் உண்டு. வெளியூர் வர்த்தக தொடர்புகளும் பொருள் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனால் இன்னைக்கு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். லக்ஷ்மி தேவியை வழிபடுவது சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன். அதனால இன்னைக்கு பயண விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். முக்கியமா உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கும் பத்திரிகை ஆசிரியர் தொழில் இதெல்லாம் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. குருவை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால கணிதங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வரும். அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம்தான். பரிசுகள் எல்லாம் பெறுவதற்கு போட்டிகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பரிசுகள்லாம் வின் பண்ணுவீங்க.
இப்படி நிறைய கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸ்ரீதேவியான லக்ஷ்மி தேவியை வணங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.